அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கின் விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலுமே ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த மனுவில் செந்தில் பாலாஜி தரப்புக்கு எதிராகவே அமலாக்க தரப்பை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்து தரப்பில் தொடர்ந்து இந்த வாதங்கள் அனைத்தையுமே ஜூன் மாதத்துக்கு பிறகாகவே வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கால அவகாசமானது கோரிக்கை வைக்கப்பட்டது. நேற்று தினம் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செந்தில் பாலாஜி தரப்பில் ஏற்கனவே 330 நாட்களுக்கு மேலாக மனுதாரர் சிறையில் உள்ளார் என்றும், எனவே வழக்கை அனுமதிக்க கூடாது என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இன்று இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இங்கு எழுப்பப்பட்டுள்ள அனைத்து சாராம்சமும் உயர்நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு நிராகரிக்கப்பட்டவை என்பதால் இந்த மனுவை விசாரிக்க அவசியம் இல்லை என்று அமலாக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி தரப்பு தற்போது வழக்கை ஒத்திவைக்க வேண்டுமானால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள், ஏனென்றால் ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள பல கைதிகள் உள்ளார்கள் என்றும், இந்த நிலையில் இந்த காரணத்தை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நேற்று தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் அபய் ஓஹா மற்றும் உஜன் புயல் அடங்கிய அமர்வு விசாரணை நடைபெற்றது. அமலாக்கத்துறை தரப்பில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராக உள்ளார் என்பதால் தற்போது அவர் வேறொரு வழக்கில் வாதிட்டு வருவதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கை ஒத்திவைக்க கூடாது என்றும், குறைந்தபட்சம் நாளை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் ஏற்க மறுத்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை தரப்பை கேட்காமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி வழக்கின் விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.